மத்தேயுல பேதுரு, நம்ம பேதுரு ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தெல்லாம் நிகழ்த்திட்டு அவர் படகுல போனதை குறித்து நம்ம பார்க்குறோம். படகுல போயிட்டு இருக்க சீஷர்களெல்லாம் துணிதப்படுத்தி அவர்கள் அக்கறைக்கு செல்லும்படி சீஷர்களை துணிதப்படுத்தி அவரை சென்றுட்டாங்க. அவர்கள் படகுல அந்த இடத்துல போயிட்டு இருக்கிற போது ஆண்டவர் ஜபிக்க போய்விட்டார். ஜபிக்க போயிட்டு அதுக்கப்புறமா அவர் கடல் கொந்தளிப்பு, அங்கே ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்காங்க, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் டக்குன்னு என்ன பண்ணார், எடுத்த உடனே டக்குன்னு நேரம் ஒரு வாக் பண்ணிக்கிட்டு ஒரு கடல் மேலே நடந்து நேராக அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டாரு? நடு கடலில் இருக்கிற ஒரு கப்பலை நோக்கி அவர் அந்த இடத்துல நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நடந்து போகும்போது அங்கேருந்து சீஷர்கள் ஆகிய இருக்கிற சீஷர்கள், நீங்கள் யார், ஏதோ ஒரு ஆவேசம் வருகுதே என்று பயந்து அவர்கள் நடுங்கினார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் கேட்டார்கள், நீர் யார் என்றது. அவர் சொன்னார், நான் தான் இவ்வளோ நேரம் அற்புதம் பண்ணனே, அந்த கடவுள் தான் நான், அந்த ஆண்டவர் தான் நான், உன்னை உருவாக்கினவன் தான் நான் அப்படின்னு சொல்லுகிறது அந்த இடத்துல பார்க்குறோம். அவர்கள் அந்த இடத்துல வர்றாரு, ஆண்டவர் வராரு. இதில் நம்ம ஒரு நுட்பமாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த பேதுரு அவர் சொன்னார், நீர் இயேசுவா இருந்தால் நானும் இந்த கடல் மேலே நடக்கணும் அப்படின்னு அவர் கேட்டதை நம்ம பார்க்குறோம். நீர் கடவுளாக இருந்தால் நானும் அந்த இதில் நான் கடல் மேலே நடக்கணும். இயேசு மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவர் அந்த வார்த்தையை கேட்டிருப்பார். இதை நுட்பமாக நம்ம யோசித்து பார்க்கணும், ஒரு பிரித்து யோசித்து பார்க்கணும்ல. இதை இயேசு மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் கடல் மேலே யாராவது நிற்க முடியுமா? தண்ணி மேலே நிற்க முடியுமா? நம்ம உள்ளே போயிடுவோங்கிறது நேச்சர், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் கேட்குறாரு, நீ இயேசுவானால் நான் நடக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் பேதுரு என்ன பண்ணார் பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார், காலை எடுத்து இந்த கடல் மேலே நடக்க தொடங்கினார். நடக்கிறோம். இது நம்மளோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு முயற்சியை நம்ம எடுத்துட்டோம். ஒரு அடுத்த ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், ஒரு வேலையில் இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், ஒரு முன்னேற்றத்தை நம்ம பண்ணிட்டோம். ஆண்டவர் செஞ்சிட்டார், நமக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டோம். ஒரு ஸ்டெப்புக்கு ஆண்டவரை நம்பி ஒரு கால் எடுத்து வச்சிட்டோம். இவ்வளோ நாள் நம்மளை இவ்வளோ கண்மணி போல காத்த கர்த்தர் கைவிட்டுருவாரா? கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமாக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு குடும்பங்களை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை எந்த பக்கம் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை சேர்ந்த உடனே ஒரு டிப்ரெஷன் ஆகிடுது, ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அந்த எப்படி பேதுரு ஒரு காலை தூக்கி வச்சார், அவர் நடக்கும் போது கடல் ஒரு ஷேக்கு பார்த்த உடனே ஒரு ஜர்க்கு ஒன்று காட்டினார் ஆண்டவர். அப்படி ஷேக் காட்டின உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்து பேதுரு நடந்திருந்தாருன்னா அவர் கால் ஸ்லிப்பாக இருக்காது. அந்த இடத்துல கால் ஸ்லிப்பாச்சு. அவருக்கு பார்க்கறது ஆண்டவரை நோக்கி இவ்வட்டும் நடத்தினாரே கர்த்தர். இந்த நாள் வரையும் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். நமக்கு ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி பொழுது கூட நம்மளை கைவிடாத தேவன் இந்த நாள் முதற்கொண்டு நடத்திட்டு வராரு. அதை நிச்சயம் ஒரு ஜர்க்கு, ஒரே ஒரு ஜர்க்கு, நம்ம ஒரு ஷேக்கு பார்த்த உடனே பயந்துட்டு இந்த பக்கம் நெருக்கும், அந்த பக்கம் நெருக்கிறோம். ஐயா நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி இருக்குது. சில பேர் அதிகப்படியான வார்த்தை யூஸ் பண்ணி நாங்கள் எதுக்கு வாழணும் அப்படிங்கிறத வரைக்கும் அவங்க போகிறத, பெரிய டிப்ரெஷனில் போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இவ்வளோ நாள் கர்த்தர் நடத்தி வந்தாரேன்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம மறந்து போயிடுறோம். சூழ்நிலை சந்தர்ப்பம், நான் அதுவும் சொல்கிறேன், சூழ்நிலை சந்தர்ப்பம். அதான் அந்த சொல்லுவாங்களே, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் அந்த இடத்துல இருக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும். நாமளும் இது ஒரு வாழ்க்கையிலும் இதை நாம் அனுபவிச்சிருப்போம். இப்போ நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து உட்காரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாருடைய சூழ்நிலையும் வருது. ஆனால் ஒரு ஜர்க்கு கால் எடுத்து வச்சாச்சு, ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படியே நடந்து போயிருந்தாருன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்படி திரும்பி பார்த்து கடல் மேலே நடக்கிறோமோ அப்படிங்கிற உணர்வு, தண்ணி மேலே நடக்கிறோமோ, நம்ம உள்ளே போயிருவோமோ, மூழ்கிருவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை பார்த்தோன்னா டக்குன்னு அப்படி ஒரு ஜர்க்கை நம்ம பார்க்குறோம். உடனே ஆண்டவர் சும்மா இல்லை, உடனே நம்மளை அவன் கரங்களை பிடிச்சி தூக்குனதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, ஆண்டவர் நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன வேணால் நடக்கட்டும், நான் ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க நேராக போய்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் அப்பயும் ஒரு பிரச்சனை வராது. ஆனால் கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகள் இல்லையா, சரி ஒரு நேரம் ஒரு ஷேக்கில் பயப்படுறோம், உடனே ஆண்டவர் கை விடலை, டக்குன்னு கையை பிடிச்சி தூக்கணும் அந்த இடத்துல பார்க்குறோம். இது நமக்கு தெரிஞ்ச சம்பவமாக இருந்தாலும் இதை உணர்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஷேக்கு போயிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஆழத்தையோ நம்மளுடைய வீழ்த்துறைகளையோ சுற்றி இருக்கிறவர்களே பார்த்தா நம்மளால் முன்னேறவே முடியாது. நம்மளை வீழ்த்த தான் முயற்சி பண்ணுவாங்க. எல்லாருடைய நம்மளுடைய சொந்த கதை, சோக கதைலாம் இன்னொருத்தட்ட போய் சொன்னோம்னா
அவர்கள் ரசிப்புத்தன்மையை தான் இருக்கும். யாருக்கு இந்த காலத்தில் வந்து அவர்கள் இப்படியா அவர்கள் அப்படியா எப்படி பின்னாடி போய் என்ன பேசுவாங்க, அப்போ எப்படி ஆடினாங்க, இருக்கும் போது எப்படி பண்ணாங்க, கார் வாங்கினாங்கல்ல, பைக் வாங்கினாங்கல்ல, எப்படி பண்ணாங்கல்ல, இப்போ அனுபவிக்கிட்டோம். இப்படி பேசுகிறவங்க தான் நிறைய இருக்காங்க. இருக்கா இல்லையா? நீங்கள் மனசாட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் குறை சொல்லலை. விழத்தள்ளுவர்களுக்கு தான் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்களே தவிர நம்மளை தூக்கி விடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கணக்கு போட்டு பாருங்க. சுத்த இருதய உள்ளவர்கள் யார் என்று. அதனால தான் ஆண்டவர் நோக்கி பயணம் பண்ணியாச்சு. ஆண்டவர் நடத்திட்டாரு, இன்னி வரைக்கும் நடத்திட்டாரு. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னி வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்ததா? 1008 பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கட்டும், பற்றாக்குறை வந்திருக்கட்டும், நம்மளோட வேலையில் பிரச்சனை வந்திருக்கட்டும், வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனை வந்திருக்கட்டும், என்ன வேணா 1008 பிரச்சனை வந்திருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு என்னைக்காவது குறை வந்திருக்கா? அரிசி இல்லாமல் வந்திருக்கா? வீட்டில் ஏதாவது நமக்கு இல்லாமல் இருந்திருக்குதா? நமக்கு வந்து அடுத்தது போட்டுக்கிற உடை இல்லாமல் இருந்திருக்கா? இல்லை நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்திருக்குதா? ஆண்டவர் இவ்வளோ நாள் நடத்தி வந்த கர்த்தர் இனிமேல நடத்துவாரா மாட்டாரா? அந்த நம்பிக்கை. ஒரு நேரம் ஒரு சின்ன ஷேக்கு, ஒரு ஆட்டம் கொடுத்த உடனே நம்ம ஆடி போய் உட்காந்துடாம கர்த்தரை பார்த்து, இயேசுவை பார்த்து நடன்ற ஒரு வார்த்தை மாதிரி கர்த்தரை பார்த்து ஒன்று கர்த்தரை பார்த்து நடக்கணும். இல்லை ஒரு லேசா ஷேக் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவரை ஆண்டவர் 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 துதிச்சிருக்கிறோம். கர்த்தரிடத்துல எல்லா விண்ணப்பத்தையும் நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி வைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். சுற்றி சுற்றி பிரச்சனைகள் வரதான் செய்யும். எல்லா பிரச்சனையும் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும். ஒரு பாட்டு பாருங்க. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. இந்த நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். நம்ம யார் என்னை தேற்றுவாங்க, யார் என்னை உதவி செய்வாங்க, யார்கிட்ட நான் இதை போய் சொல்றது, முதல்ல யார்கிட்ட சொல்றதுங்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. எங்க உள்ள இருக்கிற குமுறல்ல நான் யார்கிட்ட போய் நான் பேசுறது, யார்கிட்ட சொல்றதுன்னே ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா பக்கமும் நெருக்கிறாங்க, எல்லா பக்கம் நெருக்கிறாங்க. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இந்தியே தஞ்சம் இந்தியே, உள்ளம் ஏங்குதே உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். யார்கிட்ட சொல்றது, நான் யார் இடத்துல போய் பேசுறது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்றது, இதை தீர்மானிக்கிறதுக்கே நமக்கு நிறைய நேரம் ஆயிரும். யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. சிறகு ஒடிந்த பறவை வானில் பறக்குமோ, சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ, வீசும் புயலிலே வீசும் புயலிலே படகு தப்புமோ, படகு தப்புமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என்
தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா. மங்கி எரியும் விளக்கு, மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, உடைந்த உள்ளமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. அங்கே தெரியும் வெளிச்சம் இல்ல, இங்கே வைக்கும் விண்ணப்பம் அது வானில் எட்டுதே, இங்கே வைக்கும் விண்ணப்பம் பதில் கிடைக்காமல் போகுமோ, இயேசு ராஜனின், இயேசு ராஜாவின் அன்பு நிலைக்குமே, அன்பு நிலைக்குமே, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசன்னை தேற்றுவா, இயேசன்னை தேற்றுவா, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசன்னை தேற்றுவா, இயேசன்னை தேற்றுவா.